துளசிமணி மாலை அணிந்து சபரிமலை சென்றிடுவோம். தூயவனாம் ஐயப்பனின் தரிசனமே கண்டிடுவோம். துளசிமணி மாலை அணிந்து சபரிமலை சென்றிடுவோம். பனிமலையின் உச்சியிலே 18ஆம் படிதனிலே பரிவுடனே அமர்ந்திருக்கும் அந்த சாஸ்தாவே சரணம் என்று துளசிமணி மாலை அணிந்து சபரிமலை சென்றிடுவோம். ஐயப்பன் விரதம் மட்டும் ஏன் 42 நாள்? எல்லா சாமியும் மாதிரி ஐயப்பன் ஒரு சாமி தானே, என்ன அவரோட விரதம் மட்டும் ஸ்பெஷல் 41 நாள் அப்படின்னும் போது நம்பியார் சாமி என்ன சொன்னாரு, இந்த 41 நாள் இந்த ஆயுர்வேத விரதம் மாதிரி, ஆயுர்வேத மருந்து மாதிரி இந்த 41 நாள் ஐயப்பனுக்கு நீ முறையா விரதம் இருந்துட்ட அப்படின்னு சொன்னா உன் உடம்புல எந்த வியாதியும் வராது. இதுக்கு அவர் சொன்ன இன்னொரு உதாரணம் அதோட மிகப்பெரிய உதாரணம். சுவாமியே சரணமையப்பா அப்படி சொல்லணுமா? சுவாமியே சரணமையப்பா அப்படி சொல்லி பிரயோஜனம் இல்லையா? நான் திருப்பி கேட்டேன், சுவாமி 2 சரணமும் ஒண்ணுதான், இது என்ன அது, இது என்ன இது அப்படின்னு கேட்டபோது நம்பியார் சாமி ரொம்ப தெளிவா சொன்னாரு. சுவாமியே சரணமையப்பா அப்படி சொன்னா, ஒரு வாட்டி சொன்னா உச்சந்தலையில இருக்கிற நரம்புல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற நரம்பு சிஸ்டம் இருக்குல்ல, நியூரோ சிஸ்டம், அது சரியாயிடுமா. இப்போ நரம்பு சிஸ்டம் சரியாயிடுச்சு அப்படின்னா நம்ம நரம்பு சிஸ்டம் வழியா தான் நமக்கு வந்து நியூரோ தான் எல்லாமே. மூளைக்கு ரத்தம் போகுது, ஹார்ட்டுக்கு அது வழியா தான் ரத்தம் போகுது, கிட்னிக்கு அது வழியா தான் ரத்தம் போகுது, எல்லாத்துக்கும் அதான் முக்கியம். அப்போ உன்னோட நரம்பு சிஸ்டம், உன்னோட நியூரோ சிஸ்டம் உடம்புல செட் ஆயிடுச்சு அப்படின்னா உடம்புல எந்த வியாதியும் வராது. இதுதான் லாஜிக். அப்போ இந்த 41 நாளும் நீ கார்த்தால 108 சரணம் சொல்ற, சாயங்காலம் 108 சரணம் சொல்ற. அப்ப நம்ம உடம்போட நம்ம ஆரோக்கியத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம் ஐயப்பனுடைய விரதம்.